வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம பொதுவா என்ன டிஃபன் பண்றது அப்படின்னு ரொம்ப சீக்கிரம் டிசைட் பண்ணிடுவோம். ஆனா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறதா பெரிய யோசனையா இருக்கும் நமக்கு. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இட்லி, தோசை, ஆப்பம், ரவா தோசை, ஊத்தப்பம், பணியாரம், சப்பாத்தி இந்த மாதிரி சொல்லிண்டே போலாம். எல்லா டிஃபனுக்கும் சூப்பரா மேட்ச் ஆகிற மாதிரியான பூசணிக்காய் கொஸ்து பண்ண போறோம். கொஸ்து எப்பவுமே நம்ம கத்திரிக்காயில பண்ணுவோம், தக்காளில எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா பூசணிக்காயில பண்ணும்போது ரொம்ப டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கும். சாப்பிடும்போது நம்ம பூசணிக்காயில தான் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம சொன்னா மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இது மட்டும் இல்ல, வெண்பொங்கலுக்கு, ரவா உப்புமா, அரிசி உப்புமா, இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு அருமையா இருக்கும். பூசணிக்காய் அப்படிங்கறதுனால ரொம்ப குவிக்கா வெந்துடும். நம்ம ஃபாஸ்டா பண்ணிடலாம். ஒரு ஈடு நம்ம இட்லி வேகிறதுக்குள்ள நமக்கு இந்த கொத்து ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்தியான அதே நேரம் குவிக்கா பண்ணக்கூடிய பூசணிக்காய் கொஸ்து ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கீத்து பூசணிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸ் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது தண்ணி காய் அப்படிங்கறதுனால இந்த கன்சிஸ்டன்சியை சரி பண்றதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கிட்ட இருந்தா கொஞ்சம் பரங்கிக்காய் பீசஸ் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் சேர்த்தோம்னா அந்த கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்கும், கலரும் நல்லா வரும், லேசான ஒரு ஸ்வீட்னஸோட நல்ல டேஸ்டாவும் இருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி இதை போல ஸ்லிட் பண்ணிருக்கேன். நான் ஃபுல்லா கட் பண்ணல. இது இந்த குக்கர்ல வச்சுடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா பூசணிக்காய், தக்காளி எல்லாமே நிறைய தண்ணி விடும். குக்கர் மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிக்கும் போதே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு லேசா செவந்து வரட்டும். பருப்பு லேசா செவந்து வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். ஜீரகம், பெருங்காயம் எல்லாம் நல்லா புரிஞ்செடுத்து மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா சாஃப்டா வதங்கறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சாஃப்டா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துடலாம். தக்காளியை நம்ம தனியா எடுத்துடுவோம். இதுல இருக்கிற தோலியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். தக்காளி இருக்கிற தோலியை ஃபுல்லா நான் எடுத்துட்டேன். திரும்ப நம்ம குக்கர்லயே சேர்த்துருவோம். ஒரு மேஷர் அல்லது ஒரு கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்கவே இல்லை. இருந்தாலும் பூசணிக்காய் நிறைய தண்ணி விட்டுருக்கு. பிளஸ் தக்காளியோட தண்ணி சேர்ந்து கன்சிஸ்டன்சி பாருங்க கரெக்டா இருக்கு. நம்ம நிறைய ஜலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அப்படி நீத்து போயிடும். இப்போ மேஷ் பண்றதே நமக்கு கஷ்டமாயிடும். உருளைக்கிழங்கு நல்லா அந்த கன்சிஸ்டன்சியை கரெக்டா கொடுத்துரும். பரங்கிக்காய் சேர்த்தனால கலரும் பாருங்க அவ்வளவு அழகா வந்திருக்கு. ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆயிடாம பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீசஸா இருக்கு இல்லையா, இதை போல நம்ம மேஷ் பண்ணிட்டா சாப்பிடும் போது நமக்கு நல்லா இருக்கும். நம்ம பூசணிக்காயை மேஷ் பண்றதுக்குள்ள வெங்காயம் பாருங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி எடுத்து நம்ம மேஷ் பண்ணதை அப்படியே கடாயில சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நான் குக்கர்ல கொஞ்சமா ஜலம் விட்டு அதையும் நம்ம இதுல சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். ஏன்னா இது ஆல்ரெடி நல்லா வெந்தெடுத்து வெங்காயமும் வதங்கெடுத்து ஒரு கொதி வந்தா போதும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் கம்மியா இருந்தா வெப்ப கூட சேர்த்துக்கலாம். இதே போல ஒரு கொதி வந்தா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். பூசணிக்காய் கொஸ்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு குவிக்கா ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நான் இட்லிக்காக நான் அந்த கொஸ்து பண்ணிருக்கேன். நம்ம இந்த இட்லியோட பூசணிக்காய் கொஸ்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சாஃப்டான இட்லியோட இந்த பூசணிக்காய் கொஸ்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. எல்லா டேஸ்டும் நல்லா பேலன்ஸா இருக்கு. தக்காளியோட புளிப்பு, நம்ம கொஞ்சமா பரங்கிக்காய் சேர்த்தோம் இல்லையா, அதோட லேசான ஒரு ஸ்வீட்னஸ், சாம்பார் பொடியோட காரம் எல்லாம் கலந்து நல்லா பேலன்ஸ் ஆயிருக்கு. பூசணிக்காயோட டேஸ்ட் பிளேவர் அந்த அளவுக்கு இதுல தெரியாது. இந்த பூசணிக்காய் ரொம்ப தண்ணி காய் இல்லையா, நிறைய தண்ணி விடும். அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கோம். பரங்கிக்காய் ஆப்ஷனல் தான். சேர்த்தா அந்த கொஞ்சம் லேசான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும்போது டிஃபனோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் நான் சேர்த்திருக்கேன். இன்னைக்கு நான் வெங்காயம் சேர்த்து பண்ணிருக்கேன். வெங்காயம் சேர்க்காமோட நம்ம பண்ணிக்கலாம். இந்த கொஸ்து நல்லா தண்ணியா பண்ணிட்டு
இட்லில நம்ம இட்லி சாம்பார் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த இட்லில வந்து தாராளமா அந்த கொஸ்தை விட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சாம்பார் இட்லியோட இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்க்க வேண்டாம் அப்படின்னா சௌச்சௌ கூட சேர்த்துக்கலாம். அது கூட வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியை வந்து கரெக்டா கொண்டு வந்துரும். பரங்கிக்காய் இல்லைன்னா சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துருங்க. லேசான ஒரு ஸ்வீட்னஸ் அதுலயும் வந்துரும். வெங்காயம் சேர்த்து பண்ணுங்க, சேர்க்காம பண்ணுங்க, எப்படி பண்ணாலுமே இது ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நீங்க எந்த டிஃபன் பண்ணாலும் இந்த பூசணிக்காய் கொஸ்தை அதோட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.